ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து பள்ளி தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி ஈஸியான முறையில் வந்து விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுச்சு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லிகள் வந்து நிறைய மறைஞ்சிட்ருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து வெளியே வராது. ராத்திரி நேரங்களில் அந்த செவுத்தில் வந்து இந்த விளக்கு வெளிச்சத்துக்கு பறந்துட்டுருக்கு சின்ன சின்ன பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அது வந்து வெளியில் வரும். பகல் டைமில் வந்து வெளியில் வராது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செவுத்தில் வந்து இருக்கிற பல்லிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பிளான்ட்டெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த பிளான்ட்டில் கூட அந்த பிளான்ட்டுக்கு பின்னாடி கூட வந்து மறைஞ்சிட்டு இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். அடிக்கடி அந்த செவுத்துல இருந்து இறங்கி இந்த மணி பிளான்ட் கிட்ட வந்து கூட அந்த பள்ளி வந்து வந்துட்டு போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசலில் வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கேன். அந்த கொடிக்கு உள்ளேயே வந்து பள்ளி மறைஞ்சிட்ருக்கும் எப்போவுமே. அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு அதை வந்து துரத்தி விட்டுட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பல்லிகளால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் வீட்டில். கிச்சன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம பாலெல்லாம் வந்து காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதாவது சாப்பாட்டு பொருட்கள் மேலே கூட அது வந்து உட்கார்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால எப்படி ஈஸியான வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த பல்லிகளை வந்து துரத்துறது அப்படிங்கிறது தான் சூப்பரான ஒரு ரெமெடியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டம்ளர் வரைக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, டெட்டால் வந்து நம்ம எப்போவுமே வந்து வச்சுருப்போம். அந்த டெட்டால்லேருந்து ஒரு மூடி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெட்டால் கலந்த ஸ்ப்ரே வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சிகள், பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம டெட்டால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வெங்காயம் தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதுனால ஒரு பாதி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏதாவது துருவுறது பிளேட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் துருவிட்டு கூட நீங்கள் அந்த சாறை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இடிகளில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நல்ல வெங்காயத்தோட சாறு வந்து கிடைக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் வந்து நல்ல காரமாக இருக்கும் அதோட சாறு. இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டெட்டால் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெங்காய சாறு இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு கொடுத்துருங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ஏதாவது வெங்காய பீசஸ் வந்து உள்ளே போயிருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வராது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து சேர்த்தேன். அது வந்து சரியாக எனக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வரல. ஸோ நான் வந்து வேறு பாட்டில் ஒன்று மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விடில் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக இருக்கிற மாதிரி தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற டிஷ்யூ பேப்பர் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து கலந்ததுனால இதில் நல்ல காரம் வந்து இறங்கி இருக்கும். அதே சமயத்தில் அந்த மிளகாத்தூளோட நெடி ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெட்டால், அதுக்கப்புறம் வெங்காயத்தோட ஸ்மெல்லு இதெல்லாம் நல்லா ஹெவியாக அதில் வந்து வந்துட்டுருக்கும். இதை வந்து நம்ம கிச்சனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு பல்லி தொந்தரவு, கரப்பாம்பூச்சி, சின்ன சின்ன வண்டு அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து உள்ளுக்குள்ளே நனைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட அடுப்புக்கு கீழே அப்படி இல்லைன்னா அடுப்புக்கு மேலே உங்களோட ஷெல்ஃபு இல்லைன்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்னதாக ஒரு பிளேட் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தூங்கும்போது கட்டிலுக்கு கீழே, பீரோக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய இடங்களில் வந்து வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே இந்த மாதிரி பவுலில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டு பொருளெல்லாம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த அடுப்புக்கு மேலே கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால அடுப்பு பக்கத்தில் கூட உங்களுக்கு வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவுகள் வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களோட கிச்சன் சிங்க் வழியாக அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூச்சி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து ராத்திரி நேரங்களில் வந்து மேலே வரும்.
அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நனைச்ச லிக்விடை உங்களோட சிங்க் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா மேல் பக்கம் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து வச்சு விடலாம். இந்த மாதிரி அடுப்புக்கு கீழெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பல்லி தொந்தரவுகள் வந்து வரவே வராது. தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஃபோட்டோவை வந்து எடுத்ததுக்கப்புறம் பின்பக்கத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் வந்து மாட்டி வைக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழே என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லி இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து பீரோவுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கங்கள் அதாவது செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லி தொந்தரவுகள் வந்து நிறைய இருக்கும். அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளால் ஸ்ப்ரேயும் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம வந்து வைக்கவும் முடியாது. அப்போ எப்படி தான் நம்ம வந்து மேலே பல்லி வராமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாக வந்து வீடு துடைக்கிறதுக்காக ஒட்டடை குச்சி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒட்டடை குச்சியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அதுக்கான ஐடியா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டடை குச்சியும் ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சாக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா லிக்விடு, நான் வந்து ஸ்ப்ரே பண்ணினது போக மிச்சம் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து திரும்பவும் அதே பவுலில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த லிக்விடை வந்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த சாக்ஸை வந்து இதில் நனைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட சாக்ஸ் இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு காட்டன் துணியோ அல்லது லுங்கி துணியோ எது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம எடுக்க தேவையில்லை, லைட்டாக அதை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போது இதை வந்து நம்ம அந்த ஒட்டடை குச்சிக்கு மேலே வந்து மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட செவுத்தில் நம்ம வந்து ஒட்டரை அடிக்கிறதுக்கு எப்படி நம்ம இந்த குச்சை யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த ஈரம் படுற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்து அதாவது இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்லி வராது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எட்டுக்கால் பூச்சி வந்து வலை மதிப்பின்னும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இது வந்து சரி பண்ணிடும். ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஒட்டடை அடிக்கிறீங்களோ ஒட்டடை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்லி பூச்சி தொந்தரவு எதுவுமே வந்து இருக்காது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.